வெல்கம் டு வை ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட புது வண்டியான ஸ்கோடா கைலாக நான் எப்படி எடுத்தேன், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் நான் பண்ணேன் அப்படின்றத. என்னோட பழைய வண்டியை 2,25,000 ரமணி ஸ்கோடா அப்படின்னு திண்டுக்கல்ல இருக்குது, அவங்க கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அங்கே கேஷுவலாக ஒரு நாள் வந்து கைலாக பார்க்குறதுக்காக போனேன். அவங்க எனக்கு வந்து கைலாக பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நான் ஏன் கைலாக சூஸ் பண்ணேன்னா, என்னோட பட்ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா தான் என்னோட பட்ஜெட்டு. அதுக்குள்ளே வந்து ஸ்கோடா கைலாக தான் வந்து ஒரு நல்ல காராக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து கைலாக சூஸ் பண்ணேன். அவங்களும் எனக்கு வந்து வேணுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காமிச்சாங்க. பண்ணதில் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து டாடா நெக்ஸான் 3XO இதெல்லாம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவே இல்லை. நான் ஜஸ்ட்டு போய் ஷோரூமில் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். கியா சோனட்டு இந்த மாதிரி கார்லாம். ஆனால் வந்து ஸ்கோடா கைலாக தான் எனக்கு வாங்கணும்னு இருந்துச்சு. அதனால் நான் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். பண்ணதில் எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் நான் வந்து ஸ்கோடா கைலாக்கு. ஸோ அவங்களும் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிஷியலாக வந்து ஒரு 10,000 மட்டும் 15,000 மட்டும் கட்ட சொன்னாங்க. கட்டினதுக்கப்புறம் அவங்க புக்கிங் எடுத்துக்கிட்டாங்க. இன்னிலேருந்து 45 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வண்டி வந்துரும்னு சொல்லிட்டாங்க. நானும் புக்கிங் அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துட்டேன். நான் கொடுத்த அந்த பழைய வண்டிக்கு 2,25,000 எனக்கு வந்து ஒரு வவுச்சர் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நான் வந்து என்னோடய புது காரில் மைனஸ் பண்ணிக்கணும்.